அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் நம்ம பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு சைக்காலஜி பகுதியை பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரத்த உறவுகள். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நீங்கள் 2012 பிசி எக்ஸாம் பேப்பராக இருக்கட்டும், எஸ்ஏ பேப்பராக இருக்கட்டும், ஓகேவா, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரத்த உறவுகளிலிருந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது என்ன மாடலாக இருக்கட்டும், ஆனால் இரத்த உறவுகளிலிருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வகுப்பில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நான் பார்த்திங்கன்னா செலக்டட் டாபிக் மட்டும் தான் கொடுக்குறேன். இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைக்காலஜி பகுதியும் எல்லா கணித பகுதியும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாத்தியமில்லாத ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போ படித்தாலும் இது மட்டும் படிங்க. ஓகேவா? 6 மாதமாக இருக்கட்டும், 1 வருஷமாக இருக்கட்டும், டைமிங் இருக்கட்டும், நான் சொல்கிறத சைக்காலஜி மட்டும் பார்த்தா போது நீங்கள் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சைக்காலஜி பகுதியில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஓகேவா? நான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் பூரா பார்த்துட்டேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டும் மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குற டாபிக் மாற மாட்டேங்குது. ஓகேவா? உறவு முறைகளாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா புதிர்கள் மற்றும் தரவரிசையாக இருக்கட்டும், அடுத்து வேலை மற்றும் ஆட்கள், அப்படி தான் அந்த வேலை மற்றும் ஆட்கள் அது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் மாறவே இல்லை. தனிவெட்டி, முக்கியமாக தனிவெட்டி சொல்லலாம். ஓகேவா? அப்படிப்பட்ட பகுதிகள் மாறவே இல்லை. அவங்க அடிக்கடி அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஸ்டின் மட்டும் தான் மாற்றி கேட்குறாங்க. ஆனால் டாபிக் அதில் ஒரு டாபிக் கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வடிவேலேருந்து கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தரவரிசை புதிர்கள் அது 2 பகுதி போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கிறேன், இது போட்டேன் ஒத்தத்தன்மையில் ஒரு 2 பகுதி போட்டிருந்தேன். ஓகேவா? எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க மறக்காமல். வீடியோ எல்லாமே இந்த நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த இரத்த உறவுகள் பிளட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் கணக்கு பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் பிசி 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நான் கேட்ட கொஸ்டின் வைக்கிறேன், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சம்மும் வைக்கணும். ஓகேவா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த உறவுமுறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உறவுமுறைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உங்களுடைய அப்பாவுக்கு அண்ணன்னா என்ன முறை, உங்கள் அப்பாவுடைய தம்பிக்குன்னா என்ன முறை, உங்கள் அம்மாவுடைய அண்ணன், உங்கள் அம்மாவுடைய தம்பி, உங்கள் அம்மாவுடைய அக்கா, உங்கள் அம்மாவுடைய தங்கச்சி, இந்த மாதிரி முறைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி உறவுமுறை கணக்கு கொஞ்சம் ஈஸியாக போடலாம். அந்த உறவுமுறைகள் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் தான் போடுறது. ஓகேவா? என்னதான் நான் சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே மாற கணக்கில் உங்களுடைய அந்த சொந்த முறைகளை தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு உறவுமுறை கேட்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆளை நீங்களாம் நினச்சிக்கிடணும். ஓகேவா? ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கோங்களேன். இதில் ரவின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ரவியை நீங்களே அசியூம் பண்ணிக்கணும். இல்லைனா வேறு ஏதோ ஒரு நபர் நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம உறவுமுறையில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் 1 நிமிஷத்தில் ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போது இந்த கணக்கை வாசிக்கிறேன் பாருங்கள். ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கூற்று யார் சொல்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த கூற்று யார் சொல்கிறா, கமல் சொல்கிறாரு. ஓகேவா? அப்போது கமல் என்ன சொல்கிறப்பாப்புல, ரவியின் அம்மா. ஓகேவா? ரவி இங்கே இருக்காப்புல, ரவியின் அம்மா அங்கே இருக்காங்க. ஓகே, ரவியின் அம்மா. ஓகேவா? இது ரவி அம்மா, ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு. அப்போ கமல் சொல்கிறாரு, கமலுடைய அம்மாவும் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? கமல் அவங்களுக்கு அம்மா. ஓகேவா? இது கமலுடைய அம்மா, சாரி கமலுடைய அம்மா இது. ஓகேவா? அப்போது கமல் என்ன சொல்கிறாப்புல, ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள். ஓகேவா? அப்போ இது மகள், அப்படி தானே? அப்போ இவனுக்கு இது என்ன உண்டு, இவர் இவனுக்கும் மகள், அப்படி தானே? இது ஒரே மகள், இது மகன், அப்படி தானே? இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று ரவியினுடைய அம்மா, இன்னொன்று இந்த கமல். ஓகேவா? அப்போ கமல் தான் சொல்கிறாரு, ரவியினுடைய அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் எனில் கமல் ரவிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கமல் இருக்கார் இல்லையா, கமலுடைய தங்கச்சி தான் யார், இந்த ரவியினுடைய அம்மா. அப்போ ரவியினுடைய அந்த அம்மா ரவியினுடைய அம்மா தான் கமலுக்கு அக்கா. அப்போ கமல் ரவிக்கு என்ன உறவாக இருப்பார், மாமாவாக இருக்கணும். அப்படி தானே? ஸோ மாமா, இங்கே மாமா இருக்குதா? ஸோ தாய் மாமன் இருக்குது இல்லையா, பாருங்கள், இதுதான் ஆன்சர், தாய் மாமன். ஓகேவா? ஆப்ஷன் டி, தாய் மாமன் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? இதுதான். ஓகேவா? அந்த உறவுமுறையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த சொந்த முறையை வச்சு அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த உறவுமுறைக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது பிசி 2022 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஏ பெருக்கல் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர். அடுத்து ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. அப்படியானால் எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன் என்பது எது? இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏயில் இந்த வருஷம் ஆகஸ்ட் 26 நடந்துச்சுல எஸ்ஏ எக்ஸாம், அதில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல அவங்க கொடுத்துருக்க கூட்டுற நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஏ பெருக்கல் பினா ஏ என்பவர் பியின் சகோதரரா. அப்போ பெருக்கல் சைன் இருக்கு இல்லையா, அதுக்கூடிய அந்த மீனிங் என்னப்பா, சகோதரர். ஓகே, அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? சகோ. அடுத்து ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. ஓகேவா? அப்போ அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா தந்தையை குறிக்கிறது. ஓகேவா?
தந்தை. இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எடுத்து பார்க்கணும். முதல்ல இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஆப்ஷன்லேருந்து போனால் ரொம்ப சேஃப்டி. ஓகேவா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன். ஓகேவா, எண்ணுக்கு அண்ணனும் தம்பியாக இருக்காரு, அவருடைய மகன் தான் யார், இந்த எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மெத்தடில் வந்து இந்த அவங்க மேலே கொடுத்துருக்கல கூற்று, அதை வச்சு நீங்கள் வந்து அசியூம் பண்ணி பார்க்கணும். முதல் இதை எடுத்துக்கோங்க, என் ப்ளஸ் எம் இன்டு கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என் ப்ளஸ் எம் முதல்ல அந்த கூட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ ப்ளஸ்னா என்னப்பா, நம்ம வந்து தந்தைன்னு பார்த்தா அப்படின்னா அப்போ எண்ணின் தந்தை தான் எம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ கரெக்டாக எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னுடைய சகோதரன் மகன் தான் எம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வந்துடும், எப்படி போட்டிங்க அப்படின்னா என்னுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்மு அப்பா ஆகிடுவார். அப்படின்னா சாரி, எண் வந்து எம்முக்கு அப்பாவாகிடுவார். அப்போ வந்து கூற்று வராது. ஓகேவா, அடுத்த கூற்று எடுத்துக்கோங்க, என் பெருக்கல் கே. ஓகேவா, அப்போ பெருக்கல்ல நம்மளுக்கு என்னது சொல்லுவாங்க, அங்கே பெருக்கல்னு என்ன சொல்லிருக்காங்க, சகோதரர் கொடுத்துருக்காங்களா. அப்போ எண் வந்து கேவியினுடைய சகோதரர் அப்படி தானே. ஸோ அப்போ எண்ணு மேலே கூட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கூற்று பாருங்கள், எண்ணின் சகோதரன் மகன் அப்படி தானே. அப்போ எண் வந்து கேக்கு சகோதரன் அப்படி தானே. முதல் கூற்று முடிஞ்சது. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, ப்ளஸ் எம்மு. எம்முனா என்னப்பா, தந்தைன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எம் என்பவர் சரி ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கே என்பவர் எம்மின் தந்தை. கரெக்டாக. இப்போ எண்ணுக்கு வந்து கே சகோதரன் அப்படி தான். இந்த சகோதரனுடைய மகன் தான் யார், இந்த எம்மு. அப்போ இந்த கூற்று வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, நல்லா யூஸ் பண்ணுங்க. எம் என்பவர் எண்ணின் மகன். ஓகேவா, ஸோ அப்போ எம்முக்கு அப்பா பார்த்தீங்கன்னா கே, இந்த கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு சகோதரர் அப்படின்னா. ஸோ அப்போ என்னுடைய சகோதரன் மகன் தான் யார், இந்த எம்மு. ஓகேவா, அப்போ இந்த கூட்டு தான் எனக்கு சரியாக அசியூம் ஆகிருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கணக்குகள் ஆப்ஷனில் இருந்து போங்க. ஓகேவா, ஸோ இப்போ சரியான ஆன்சர் என்னதுப்பா, என் பெருக்கல் கே ப்ளஸ் எம்மு, ஆப்ஷன் பி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா. ஆர் என்பவர் ஏவின் சகோதரர், எஸ் என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் எஸ்ஸின் மகன், ஆருக்கும் எஸ்ஸிற்கும் என்ன ஒரு முறைன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா, 2024 நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஸோ இப்போ முதல்ல அவங்க கொடுத்துக்கிற ஒவ்வொரு அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் எடுத்து எழுதலாமா. ஆர் என்பவர் ஏவின் சகோதரர், ஆர் வந்து ஏக்கு சகோதரனா. ஓகேவா, அப்போ ஆர் வந்து ஒரு ஆணாக இருக்கும், அப்போ தானே கட்டாயம் ஒரு ஆண். ஓகேவா, ஆர் என்பது ஒரு ஆண், அதை எழுதிக்கணும். அடுத்து எஸ் என்பவர் பியின் சகோதரி. ஓகேவா, அப்போது எஸ் என்பவர் பியின் சகோதரி. ஓகேவா, இது சகோ, நான் வந்து எஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா, எஸ் என்பவர் பியின் சகோதரி பி. அப்போ இது வந்து எஸ்ஸு, இது வந்து பெண் அப்படி தான் நான் வந்து பெண்ணுன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ இது வந்து ஆர் என்பவர் ஏயின் சகோதரர். அப்போ இது வந்து பிரதர். ஓகேவா, பிரதர். அப்போ இது வந்து ஆண், ஏ வந்து அவங்க கொடுக்கல, இங்கே வந்து கொடுக்கல. அப்போ எஸ் வந்து பெண்ணுன்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் என்பவர் பியின் சகோதரி. அப்போ கட்டாயம் எஸ் யாராக தான் இருக்கணும், பெண்ணாக தான் இருக்கணும். ஓகேவா, அடுத்து ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். ஓகேவா, இந்த எஸ் இருக்கார் இல்லையா, அந்த எஸ்ஸுக்கும் இந்த ஏவுக்கும் பார்த்தீங்கன்னா மகன் தொடர்பு. ஓகேவா, மகன். அப்போ இது வந்து என்னது, ஆண். ஓகேவா, இந்த ஆண், இவங்க ரெண்டு ரொம்ப அண்ணன் தம்பி. அப்போ எஸ்ஸுக்கு வந்து 2 மகன்கள் யாரெல்லாம்பா, ஏவும் ஆரும் 2 மகன்கள் இருக்காங்க. ஓகேவா, நல்லா வச்சுக்கொண்டு மறந்துடக்கூடாது. அந்த கூட்டுப்படி அசியூம் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்குறாங்க. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மகன் தானேப்பா. ஆர் வந்து எஸ்ஸுக்கு என்ன உண்டு, மகன் தானே. நம்ம ஆல்ரெடி பார்த்தவங்க கொடுத்துருக்காங்க, முதல்ல கொடுத்துட்டாங்க. ஆர் என்பவர் ஏவின் சகோதரர் அப்படி தான். அப்போ இது ஆணு, ஏ வந்து சகோதரி ஃபஸ்ட்டு கொடுக்கல, அதுக்கடுத்து நம்ம அசியூம் பண்ணோம். ஓகேவா, இவங்க 2 பேரும் பிரதர்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் என்பவர் பியின் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கட்டாயம் பெண்ணு. அடுத்து இந்த எஸ் என்பவர் ஏயினுடைய மகன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, ஏ என்பவர் எஸ்ஸினுடைய மகன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆரும் இந்த ஏவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஸ்னு. அப்போ கட்டாயம் இவனுக்கு அம்மா யார், எஸ். அப்போ இந்த ஆறு யாராக தான் இருக்கணும், அவனுக்கு மகனாக தானே இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ மகன். ஓகேவா, ஆப்ஷன் ஏ மகன் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்து ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கைக்கு எனக்கு அத்தை என கூறினார், ஏவின் அப்பெண் எந்த உறவு. பாருங்க, மண்டே பிச்சு வச்சிருங்க எனக்கு. ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம், இப்போ நான் தான் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஒரு பெண்ணிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், உன் தாயாரின் அப்படியா. ஓகேவா, உன் தாயார்னா ஒரு பெண், யாரோ பெண்ணை பார்த்து சொல்லலாம். உன் தாயாரின் கணவரின் தங்கைக்கு தங்கை எனக்கு அத்தை என கூறினார், ஏவிற்கு அப்பெண் என்ன உறவு அப்படின்னு கொடுக்காங்க. ஸோ நான் வந்து ஏ அப்படிதானா. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெண்ணிடம் ஏதோ ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் இருக்காங்களே, அந்த பெண்ணை வந்து நான் பெண்ணுன்னு எடுத்துக்கிறேன். அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா. ஓகேவா, அந்த பெண்ணுக்கு யார் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர். அப்போ இந்த பெண்ணுக்கு யார் அப்பா இருப்பார் இல்லையா, அப்பா. ஓகேவா, அந்த அப்பாவை, இந்த அப்பாவினுடைய தங்கச்சி, அப்பாவினுடைய தங்கை பார்த்தீங்கன்னா
எனக்கு எனக்கு யாரா இங்கே வந்து தங்கச்சின்னு இருக்காங்க. ஓகே, எனக்கு யாரா அத்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அத்தை. அப்போது அந்த அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொன்னால் அந்த ஏவிற்கு இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்? ஸோ ஏதோ ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணிட்ட அவங்களுடைய அம்மாவுடைய கணவர் யார், அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய தங்கச்சி எனக்கும் அத்தை. அப்போ இந்த பெண் எனக்கு யாராக இருக்குன்னு கட்டாயம் எனக்கு தங்கச்சியாக தான் இருக்கணும். ஓகேவா, ஒன்று தங்கச்சியாக இருக்கணும், இல்லைன்னா அக்காவாக இருக்கணும். ஓகேவா, அந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா இருக்கணும், அல்லது சகோதரியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த பெண்ணுக்கும் அத்தைனா எனக்கும் அத்தை தானே வரும். அப்படி தானே, அப்போ எனக்கு அத்தை, அந்த பெண்ணுக்கும் அத்தை. அப்போ அவங்க வந்து யாராக இருக்கலாம், எனக்கு அந்த பெண்ணு தங்கச்சியாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் சி தங்கை. ஓகேவா, கணக்கு புரியலைன்னா அந்த உறவுமுறை நல்லா படித்து உங்களுடைய உறவுமுறையில் எடுத்து அசூம் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, நான் சொல்கிறது விளங்கலைன்னா நீங்கள் வந்து அப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து நான் அந்த கணக்கு முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப் போடுறேன், நீங்கள் வந்து மறுபடியும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகேவா, அடுத்து செல்வி என்ற பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் கீதா அவனுக்கு என்ன உறவு? நான் பேரை மாற்றி கொடுத்து பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்குறேன். செல்வி என்ற பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். இது கீதா வராது. ஓகேவா, செல்வி தான் வரும். ஓகேவா, செல்வி. இந்த இடத்துல நீங்கள் செல்வின்னு வச்சுக்கணும், செல்வி. ஓகேவா, செல்வி என்ற பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் செல்வி அவனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆண் அப்படி தானே, செல்விங்கிறது ஒரு பெண். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி, இந்த ஆணுங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஆணை அறிமுகப்படுத்தி அவன் எனது தாயின், ஓகேவா, இந்த செல்வி இருக்காங்க இல்லையா, செல்வியினோட அம்மா, இது செல்வியின் அம்மா. செல்வி அம்மா இருக்காங்க இல்லையா, செல்வி தாயின் தாய்க்கு, செல்வியினுடைய அம்மா, அவங்க அம்மாவுக்கு அம்மா யார்? அப்போ செல்விக்கு பாட்டி, பாட்டிக்கு ஒரே மகனா அந்த ஆண் வந்து யார்? ஓகேவா, அப்போ இந்த செல்வி வந்து இவனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்படி தானே, எனில் கீதா செல்வனுக்கு என்ன உறவு? இப்போ நீங்கள் உங்களுடைய அப்படி தான் செட் பண்ணுங்கள், தாயின் தாய்க்கு ஒரே மகன். அப்போ உங்களுடைய கூட பிறந்த அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா அல்லது தங்கச்சி பொண்ணு வந்து உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு என்னப்பா வரும்? நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய கூட பிறந்த அக்கா அல்லது தங்கச்சியினுடைய பெண் உங்களுக்கு என்ன வரும்? மருமகள் தானே. ஆமாம், மருமகள் தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ ஆப்ஷன் பி மருமகள். இது வந்து நீங்கள் நான் சொல்கிறத விட அந்த உறவுமுறையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாமாவை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? செல்வி, நீங்கள் வந்து செல்வியை நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து உங்கள் மாமா பற்றி சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, என்னுடைய பாட்டிக்கு ஒரே மகன் யார் தான்? இந்த ஆண் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வரும்னு கேட்குறாங்க. உங்களுக்கும் அந்த ஆணுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் அந்த ஆணும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பிறந்தது. அவங்க வந்து யாரப்போ? அவங்களுக்கு வந்து மருமகள். ஓகேவா, உங்கள் அக்கா மகள் நினச்சிக்கோங்க. உங்கள் அக்கா மகள் என்ன உண்டு? உங்களுக்கு மருமகள் தானே, அதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்று. ஓகேவா, அடுத்து கோபி சரணிடம் ஒரு ஆணை காண்பித்து இவர் என் அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார் எனில் கோபிக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள உறவு என்ன? இது கொஞ்சம் ஒரு மார்க் கணக்கு தான், ஈஸியாக போடுற. ஓகேவா, முதல்ல கோபி சரணிடம் ஒரு ஆணை காண்பித்து. ஓகேவா, கோபி சரணிடம் கொடுக்கிறார். ஓகே, கோபி தான் நீங்கள் எடுத்துக்கணும். கோபி வந்து என்ன சொல்கிறார்? ஒரு ஆள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் இருக்கார். ஓகேவா, இந்த ஒரு ஆண் இருக்கார். இந்த ஆணை பார்த்து இவர் என் அப்பாவின், அப்போ கோபிக்கு அப்பா இருக்கார் இல்லையா, கோபியோட அப்பா, கோபி அப்பாவுக்கு அம்மா, கோபியோட அம்மா, அவர் மனைவின்னு கொடுத்துருக்காங்க. அப்பாவின் மனைவினா யாருப்பா? கோபிக்கு அம்மா தானே. அப்போ கோபியினுடைய அம்மாவின் ஒரே மகனின் மகன். அப்போ இவங்களுக்கு ஒரே மகன் யார் தான்? இந்த கோபி மட்டும்தான். ஓகேவா, அவங்க குழப்பம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. கோபியினுடைய அப்பா, அவனுடைய மனைவினா யார்? கோபிக்கு அம்மா. அவருடைய ஒரே மகன் தான் யார்? ஒரே மகனின் மகன் தான் இந்த ஆணா. ஓகேவா, அந்த ஆண் யார்? கோபியினுடைய ஒரே மகன் தான் இந்த ஆண். ஓகேவா, அப்போ கோபிக்கும் அந்த ஆணுக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க. யார்? கோபியினுடைய மகனை தான் அப்படி சொல்கிறான். ஓகேவா, தன்னுடைய மகனை தான் அப்படி சொல்கிறான். என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கு பிறந்த நான் என்னுடைய ஒரே மகன் தான் அது அப்படின்னு சொல்லி அந்த ஆணை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ அந்த ஆணுக்கும் கோபிக்கு என்ன உறவுப்பா? மகன் உறவு. ஓகேவா, மகன். ஆப்ஷன் ஏ மகன். ஓகேவா, அடுத்து சீதா ஒரு ஆணிடம் உங்கள் அம்மாவின் கணவரின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறுகிறாள் எனில் அந்த ஆண் சீதாவிற்கு என்ன உறவு? ஓகேவா, ஒரு ஆணை பார்த்து சொல்கிறா உங்கள் அம்மாவின் கணவரின். அப்போ அந்த ஒரு ஆண் இருக்காங்க, அந்த ஆண் எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த ஆணினுடைய அம்மா இருக்காங்க, அவருடைய கணவர் தான் யார்? அந்த ஆணுக்கு அப்பா. ஓகேவா, அவள் அப்பா, அப்பாவினுடைய சகோதரி யாரா? அவங்களுக்கு அத்தை தான். இந்த யாருக்கு? இந்த சீதாவுக்கு அத்தைன்னு சொல்லியிருக்கா. ஓகேவா,
சீதாவுக்கு யாராம் அத்தை. அப்போ இவங்க ரெண்டு என்ன உறவாக இருக்கும், மேலே நம்ம பார்த்தோம். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவாக இருக்கும், அப்போ சகோதரன் உறவாக இருக்கும். ஓகேவா. அப்போ சீதாவிற்கு அவன் ஆண் என்ன உறவு, சகோதரன் உறவு. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், சகோதரன். ஓகேவா. ஆப்ஷன் சி சகோதரன். எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீதா என்ன சொல்கிறா, அவர் அண்ணன்ட்டே சொல்கிறா. ஓகேவா. அந்த சீதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அண்ணன்ட்டு என்ன சொல்கிறா, உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, உங்கள் அம்மாவுடைய கணவர்னா யார், அவங்க புருஷன் அப்படி தானே. அந்த அவங்களுடைய அந்த ஆணனுடைய அம்மாவையும் அப்பாவும் சொல்லி அப்பாவனுடைய சகோதரி இருக்கா இல்லையா, அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா எனக்கும் அத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா யாராக தான் இருக்குன்னு கட்டாயம் அவனுடைய அக்காவோ தங்கச்சி இருந்தால் மட்டும்தான் அவளுக்கும் அத்தை வரும் அப்படி தானே. ஸோ அப்போது சகோதரன் தான் வரும் தான் யாருக்கும், அந்த ஆணுக்கும் சீதாவிற்கும். அடுத்து 8வது கணக்கு. ஏவின் கணவர் பி, மேலும் சி மற்றும் ஏயின் தாய் டி எனில் பிக்கும் டிக்கும் என்ன உறவு. முதல்ல ஏவின் கணவர் பியா. ஓகேவா. ஸோ அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏவின் கணவர் தான் பியா. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஏயின் கணவர் பி அப்படி தானா, ஏயின் கணவர் பி. அப்போ இது வந்து ஆணு, இது வந்து பெண். ஓகேவா. அடுத்து மேலும் சி மற்றும் ஏயின் தாய் டி. ஓகேவா. சி இருக்காங்க. ஓகேவா. சி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படி தானா. சி மற்றும் ஏயின் தாய் டி. இந்த சிக்கும் இந்த டி ஏக்கும் தாய் யாரா, டி. ஓகேவா. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் மூணுத்துக்கும் என்ன உறவு, அம்மா மகன் உறவு. ஓகேவா. அப்போ இவன் மகள், இவங்க பார்த்தீங்கன்னா மகன் அப்படி தானா. மகன் கொடுக்கல, என்னென்ன எடுத்துக்கலாம், அவங்க ஒன்றும் கொடுக்கல, முட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கும் சிக்கும் தாய் யாரா, டி எனில் பிக்கும் டிக்கும் என்ன உறவு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ பிக்கும் டிக்கும் என்ன உறவு, இவனுடைய இது வந்து டியினுடைய மகள் தான் யார், இந்த ஏ. அப்போ ஏவை கெட்டுனா அவங்க என்ன உண்டு, டிக்கு வந்து மருமகன் உண்டு அப்படி தானே. ஸோ மருமகன் ஆப்ஷனில் இருக்கா, மருமகள் தான் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஏவின் கணவர் பி, ஏவின் கணவர் பி. அப்போ மருமகன் தான் வரும். ஓகே. மருமகள் தான் இருக்குது. அப்போ எதுவும் இல்லை வரும். ஓகேவா. எதுவும் இல்லை வரும். ஏன்னா மருமகன் தானே வரும். அப்படின்னா ஏ வந்து பெண்ணு, அவனை கெட்டுனா அவர் ஆணு. அப்போ டி வந்து ஏவினுடைய அம்மா வந்து டி. அப்போ டிக்கும் பிக்கு என்ன உறவு வரணும், மருமகன் உறவு தான் வரணும். அப்போ மருமகன் உறவு ஆப்ஷனில் இல்லை, என்னது ஆப்ஷன் டி ஏ. ஓகேவா. சாரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதுதான் எனது சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்தால் மட்டும் தான் போடணும். கரெக்டாக வரலன்னா துணிஞ்சு வந்து இந்த எதுவும் இல்லை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்த கணக்கு. இந்த 2 கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம் ஒர்க். ஓகேவா. ஹோம் ஒர்க் கிடையாது. இந்த வீடியோ முடியதுக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட்டு பார்ப்பீங்கல்ல, பார்த்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை படித்து பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு போகணும். ஓகேவா. நான் கணக்கை வாசிக்கிறேன் பாருங்கள். ராணி ஓர் ஆணை பார்த்து அவருடைய மனைவி என் தந்தையின் ஒரே மகள் என்று கூறினார் எனில் அந்த ஆண் ராணிக்கு என்ன உறவு. ஓகேவா. தம்பியா, கணவனா, மருமகனா, மைத்துனனா. இந்த 9வது கணக்கு. ஓகேவா. இது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போகணும். அடுத்து 10வது கணக்கு பாருங்கள். சியின் தாயார் ஏ, ஏயின் கணவர் இ, ஏயின் சகோதரர் டி, சியின் கணவர் பி எனில் ஏக்கும் பிக்கும் என்ன உறவு. மாமாவா, மகனா, தந்தையா, மருமகனா. இந்த 10வது கணக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, ஒரே கமெண்டில் 9ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏஓ பிஓ, அடுத்து 10க்கு ஏஓ பிஓ அப்படி போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் கொடுக்குறேன். வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா. நீங்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.